காரைக்குடி அருகே விசிக மாவட்ட நிர்வாகி தாக்கியதாக பெண் எஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரத்தில் சமுதாய நலக்கூடம் கட்டுவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இது தொடர்பாக விசிகவினர் புகார் அளிக்க சென்றபோது உதவி ஆய்வாளர் பிரணிதா புகாரை பெறாமல் உயரதிகாரிகளை பார்க்க சொன்னதாக கூறப்படுகிறது. ஏன் எங்களை அலைக்கழிக்கிறீர்கள் என ஆத்திரப்பட்ட விசிக மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் என்பவர் தன்னை ஆபாசமாக பேசி தாக்கியதாக எஸ்ஐ பிரணிதா தெரிவித்தார். பிரணிதாவின் புகாரை மறுக்கும் டிஎஸ்பி பார்த்திபன், பிரணிதாவுக்கு பணியிட மாறுதல் உத்தரவு வந்துள்ளதாகவும் வேறு காவல் நிலையம் செல்ல விரும்பாத பிரணிதா பொய்யாக ஒரு பிரச்சனையை எழுப்பியுள்ளதாகவும் கூறினார். என் பொண்ணு இன்னைக்கு அமராவதி ஸ்டேஷன்லேருந்து ரிலீவ் ஆகி நாளைக்கு சிவகங்கையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போகும்போது ஏற்கனவே பெட்டிஷன்காரர் விசாரணைக்கு வரும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் டிஎஸ்பி வர சொல்லியிருக்காரு, நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போகிறதுன்றது தெரிஞ்சு ஏற்கனவே உள்ள மோட்டிவேஷனில் இந்த பிள்ளைய பழிவாங்கன்ற நோக்கத்தோட ஒரு 10 பேர் அதில் இளைய கௌதம்னு சொல்லிட்டு அவர் கண்ணனை இன்னொருத்தர் மனோகரம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் கும்பல் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இவளை உன்னை நீ எப்படி போறாயின்னு பார்க்குறேன், உன்னைய கற்பகம் இசையை எப்படி நான் உன்னை தூக்கணும், அவளை தூக்கி விரட்டி விட்டேன், அதே மாதிரி உன்னையும் தூக்கி விரட்டி விட்டுருவேன், அவள் சட்டை பிடிச்சி கிழிச்சிருவேன் அப்படின்னு மரியாதை இல்லாமல் உன்னோட ஸ்டாரெல்லாம் கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசி சட்டை பிடிச்சி இழுத்து கையெல்லாம் போட்டு கீறி போட்டு பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கானுங்க. ஸ்டேஷன்லையே எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு நான் ஓடுனேன். ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் சாய் கிளினிக்னு ஒரு இதில் கொண்டு போய் வச்சுருந்தேன். அந்த பிள்ளையினால மூச்சே விட முடியல. திரும்ப கொஞ்சோண்டு சுடுதண்ணீர் கொடுத்து டாக்டர் அதுக்கு முன்னாடியே மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டாரு. அப்புறம் நான் போயிட்டு சுடுதண்ணீர் கொடுத்தோடனே ஏங்கி 2 தடவை மூச்சு விட்டுச்சு. சரி இது ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்ட்டு நானே என் மருமேன்னு கூட்டிகிட்டு இங்கே வர்ற வழியில தான் தெரிஞ்சு ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு அந்த வெறியில கையில் காயானது தெரியல. வரும்போதே பிளட்டு வெளியே காயிடுச்சு. நேராக ஜிஹெச்சுக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன் நான்.